வெல்கம் டு D2G ஹெல்த். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நரம்பு கோளாறுகளை குணப்படுத்த உதவும் உணவுகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எல்லோரும் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஊட்டச்சத்து குறைவான உணவுகளை சாப்பிட்றது அப்படி இல்லைன்னா அதிகமாக சாப்பிட்றது ரெண்டுமே நரம்புகளுக்கு நல்லது கிடையாது. ஊட்ட உணவு சரிவர உடலுக்கு கிடைக்கவில்லை அப்படின்னா பெர்னிஷியஸ் அனீமியா அப்படிங்கிற நரம்பையும் இரத்தத்தையும் பாதிக்கும் நோய் நிச்சயமாக வரும். வைட்டமின் B12 குறைவால் ஏற்படும் இந்த நோய் புற நரம்புகளில் வலுவை குறைய வச்சு ஆரம்பத்தில் பாதம், கை, கால் எரிச்சல் என தொடங்கி தள்ளாட்டம், வலுக்குறைவு என ஒவ்வொன்றா நமக்கு கொடுத்துரும். பெரும்பாலான நோய்கள் அல்லது கோளாறுகள் மோசமான வாழ்க்கை முறை தேர்வுகள் காரணமாக இருக்குது. மோசமான உணவு பழக்கம், போதிய உடற்பயிற்சி இல்லாதது, அதிக உடல் எடை, இதனால் நரம்பு சேதம் ஏற்படலாம். நரம்பு சேதம் சரியாக குணமடைய நீண்ட சிகிச்சை அவசியம் அப்படிங்கிறதுனால அதை குணப்படுத்த நிறைய நேரமும் பொறுமையும் தேவை. இருந்தாலும் நீங்கள் நரம்பு சேதத்தால் பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்கள் அதுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது. ஆரோக்கியமான மற்றும் பொருத்தமான உணவுகளை உட்கொள்வதன் மூலம் இதை நீங்கள் எளிதாக சமாளிக்கலாம். அப்படி எந்தெந்த உணவுகளை நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, பச்சை இலை காய்கறிகள். பச்சை காய்கறிகளில் வைட்டமின் மற்றும் தாதுக்கள் நிரம்பி இருக்குது. இது வைட்டமின் A நிறைந்தது மட்டுமல்லாமல் ஆல்ஃபா-லிப்போயிக் அமிலமான மற்றொரு நுண்ணூட்டச்சத்து வைட்டமின் B இதுவும் இந்த பச்சை இலை காய்கறிகளில் நிரம்பி இருக்கு. ஊட்டச்சத்து சிறந்த செயல்பாட்டிற்கு முக்கியமானது மற்றும் நரம்பியல் வலியை போக்க உதவுது. இது நரம்புகளின் மீளுருவாக்கத்தை மேம்படுத்துது. பச்சை இலை காய்கறிகளின் சில சிறந்த ஆதாரங்கள் இல்லைன்னா புரோக்கோலி, ஆஸ்பராகஸ், கீரை, காளை இதெல்லாம் பச்சை இலை காய்கறிகள். இதை தினமும் உட்கொள்வது நரம்பியல் வலியை குணப்படுத்த உதவும். அடுத்ததாக இஞ்சி. இஞ்சி அப்படிங்கிறது ஒவ்வொரு இந்திய குடும்பத்திலும் காணப்படும் ஒரு பொதுவான உணவுப் பொருள். இந்த மசாலா பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்டிருக்கு. இஞ்சியில் உள்ள அலர்ஜி எதிர்ப்பு காரணிகள் நரம்புகளோட வலியை குறைக்கும் மற்றும் இஞ்சி இருக்கிறதுனால குணப்படுத்தும் திறனையும் கொண்டிருக்கு. பிடிப்புகள் மற்றும் நரம்பியல் எரிச்சல் ஆகியவற்றின் வலி மற்றும் அசௌகரியத்தை குறைக்க இஞ்சி எண்ணெய் பயன்படுத்தப்படுது. உங்கள் உணவில் சிறிது இஞ்சியை சேர்ப்பது உங்களுக்கு குறிப்பிடத்தக்க வழிகளில் உதவும். அடுத்ததாக குறைந்த கொழுப்பு பால். உலகெங்கிலும் உள்ள பெரும்பாலான மக்கள் தினசரி பால் உட்கொள்ளப்படுது. குறைந்த கொழுப்புள்ள பால் தேவையான அளவு கொழுப்புகளை உட்கொள்வதை சமப்படுத்துது. இருந்தாலும் உங்கள் சேதமடைந்த நரம்புகளை எதிர்த்து போராடக்கூடிய அமினோ அமிலங்களை சேர்ப்பது உங்கள் உணவில் ஒரு சூப்பர் ஃபுட் ஆகுது. அமினோ அமிலம் அசிடைல் L-கார்னிடைன் அப்படின்னு சொல்லப்படுது. இது நம் உடலில் ஒரு ஆக்சிஜனேற்றியாக செயல்படுது மற்றும் ஆரோக்கியமான நரம்பு செல்களை உருவாக்குது. இது ஆற்றல் மட்டத்தை கணிசமாக அதிகரிக்குது மற்றும் சேதமடைந்த நரம்புகளால் ஏற்படும் வலியையும் குறைக்குது. 8 வாரங்களுக்கு தினசரி 3 கிராம் அமினோ அமிலம் தேவைப்படும். அடுத்ததாக பழங்கள். பழங்கள் நரம்பியல் வலியை குணப்படுத்த உதவும் ஊட்டச்சத்துக்களோட வளமான மூலம். பழங்கள் உங்கள் உணவில் சேர்க்கப்பட வேண்டும். வீக்கத்தை குறைக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைய இருக்கு. நீங்கள் தேர்ந்தெடுக்கும் பழத்தை பொறுத்து அவை உங்களுக்கு போதுமான ஊட்டச்சத்து அளிக்கும், மேலும் சேதமடைந்த நரம்புகளையும் மீட்டெடுக்கும். ஆப்பிள், பெர்ரி, ஆரஞ்சு, திராட்சை போன்ற பழங்களில் உள்ள ஃப்ளேவனாய்டுகள் அலர்ஜி எதிர்ப்பு கூறுகளை ஏற்படுத்துவதன் மூலம் நரம்பியல் வலியை தணிக்க உதவும். அடுத்ததாக விதைகள். சில காய்கறி விதைகள் சேதமடைந்த நரம்புகளை குணப்படுத்த சிறந்த ஆதாரமாக இருக்குது. பூசணி விதைகள் பொட்டாசியம் மற்றும் மெக்னீசியத்தின் வளமான மூலம். உங்கள் உணவில் நுண்ணூட்டச்சத்துக்களை சேர்த்து நரம்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்த இவை எளிதான வழியாகும். கடந்த சில வருடங்களில் ஆளி விதைகள் கொஞ்சம் பிரபலமாகி வருது. அமினோ அமிலங்கள் மற்றும் குறிப்பாக ஒமேகா-3 கொழுப்பு அமிலங்கள் ஆகியவற்றின் பெரிய கலவையானது தீங்குகளை மீட்டெடுக்கவும் வலியை குறைக்கவும் உதவுது. சியா விதைகள்லையும் ஆளி விதைகளைப் போலவே சத்துக்கள் இருக்கு. இதில் ஒமேகா-3 கொழுப்பு அமிலங்கள் மற்றும் பொட்டாசியம் ஏராளமாக இருக்கு. அடுத்ததாக தேன் மற்றும் சோயா மில்க். சோயா மில்கில் மருத்துவ பொருட்கள் உள்ளன. அதை தேனோட கலக்கும் போது சேதமடைந்த நரம்புகளால் ஏற்படும் வலியை போக்குது. அதிகபட்ச செயல்திறனுக்காக ஒரு நாளைக்கு 3 முறை கலவையானது வழக்கமான இடைவெளியில் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக பூண்டுப்பால். பூண்டுப்பாலில் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் மற்றும் ஆன்டிபாஸ்மோடிக் பண்புகள் நிறைஞ்சிருக்கு. மேலும் இது நரம்பு வலிக்கு சிறந்த தீர்வாக அமையுது. 2 பூண்டு பற்களை நசுக்கி அரை கப்பு பாலில் சேர்த்து இந்த கலவையை நல்லா கொதிக்க வச்சு பூண்டுப்பால் தயார் செய்யலாம்.
வெதுவெதுப்பான கடுகு எண்ணெயோட நசுக்கப்பட்ட பூண்டை கலந்து நரம்பு சேதத்தின் விளைவாக வலி உள்ள இடத்துல மசாஜ் செஞ்சோம்னா நரம்பு வலியை போக்கும் சிறந்த பலனும் கிடைக்கும். அடுத்ததாக இனிப்பு உருளைக்கிழங்கு. இனிப்பு உருளைக்கிழங்குல வைட்டமின் B6 அதிகமாக இருக்குது. இது நரம்பு செயல்பாட்டிற்கு அவசியமான நீரில் கரையக்கூடிய வைட்டமின். வைட்டமின் B6 நரம்பிய கடத்திகளை உருவாக்க உதவுது. இது நரம்பு செல்களுக்கு இடையில் சமிக்ஞைகளை அனுப்பும் ரசாயன தூதர்களாகும். நரம்பியல் அமைப்பு சரியாக செயல்பட போதுமான அளவு வைட்டமின் B6 தேவைப்படுது. இனிப்பு உருளைக்கிழங்கு குறைந்த கிளைசமிக் குறியீட்டை கொண்டிருக்கு மற்றும் அதிக நார்ச்சத்து சிக்கலான கார்போஹைட்ரேட்களையும் கொண்டிருக்கு. இதன் பொருள் அவை படிப்படியாக சர்க்கரையை இரத்த ஓட்டத்தில் வெளியிடுது. இரத்த சர்க்கரை கூர்முனை மற்றும் செயலிழப்புகளையும் இது குறைக்குது. குறிப்பிடத்தக்க மாறுபாடுகள் காலப்போக்குகளுக்கு நரம்புகளுக்கு தீங்கு விளைவிக்கும். அப்படிங்கிறதுனால இரத்த சர்க்கரையின் நிலைத்தன்மையும் அவசியம். அடுத்ததாக செலரி. செலரி நரம்பு சேதத்தின் விளைவாக ஏற்படும் வலிக்கு பயன்படுத்தப்படும் மிகவும் பயனுள்ள இயற்கையான ஒன்று. இது உங்கள் நரம்புகளை அமைதிப்படுத்துது மற்றும் அவற்றோட இயல்பு நிலைக்கு திரும்ப உதவுது. செலரி சாறு மற்றும் உருளைக்கிழங்கு சாறு, கேரட் சாறு இந்த கலவையை தொடர்ந்து உட்கொள்வது இடுப்பு மூட்டுக்குரிய நரம்பு வலியின் நிவாரணத்திற்கு பெரிதும் உதவுது. நரம்பு சேதத்தை குணப்படுத்த விரும்புவங்க முடிந்தளவு இந்த உணவுகள்லாம் உங்கள் உணவு பட்டியலில் சேர்த்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.